Okay. First innings, the second ball. Okay, mid off la ஒரு single. Oh, நல்ல ஸ்டாப். அத கேட்ச்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட், முக்கியமா ஃபாஸ்ட் பவுலருக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்றதுக்கு செகண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ காட்டன் போல்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம். பட் தட்ஸ் a nice stop. ஓ நல்ல ஷாட்டிங்க, 6 கவர் தலைமையில சூப்பரான ஒரு ஷாட். பரவாயில்ல, நல்ல ரிப்ளே. இந்த ஓவரில் முதல் பால் விக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. லோ ஃபில்டாஸ் பெருசா யூஸ் பண்ணிக்கல, சிங்கிள் ஓடிட்டாங்க. ஓகே ஆடடா, ஒரு லென்த் பால் மிஸ் பண்ணிட்டாரே. ஓகே, டாட் பாலோட ஓவர் முடியுது. And over will score 9. ஓகே, முடிச்சிடலாமா? ஓ, என்ன வரவங்க எல்லாம் மேன் வித் கோல்டன் அம்மா இருக்கிறாங்க, வந்த முத பால் விக்கெட் எடுக்கிறாங்க. சூப்பர். அப்படியே பவுலர் நேம் கொஞ்சம் சொல்லுங்க. ஹரிஷா, அருளேஷ். ஓகே, அருளேஷ் வந்தவொடனே அருள் கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு முதல் பந்திலேயே. அதான் ஸ்டார்டிங் வித் விக்கெட், முதல் ஓவருமே ஸ்டார்டிங் வித் விக்கெட். வரவங்கலாம் மேன் வித் கோல்டன் நம்ம என்ன செய்ய. நல்ல ஸ்டார்ட் அவங்க டீமுக்கு. மறுபடியும் இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இந்த ஓவரில் முதல் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பாசிட்டிவ் இன்டென்ட். இந்த மேட்ச் செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் அடேங்கப்பா 11 ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அடேங்கப்பா 11 டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங் வந்துட்டாங்க குயிக்கா. ஃபீல்டிங் வந்ததோட இல்லாமல் 2 விக்கெட் வேற எடுத்திருக்காங்க. செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் 9 ரன்கள் 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. 3வது விக்கெட்டுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும். சூப்பரா போறாங்க. 2 பால் 2 யாக்கர். யாக்கர் நெயில் பண்ணியிருக்காரு. மூணாவதும் யாக்கர் அருமையா போட்டுட்டு இருக்காரு அருளேஷ். மாத்தி மாத்தி யாக்கர் போட்டு செம்மையா போட்டுட்டு இருக்காரு. அப்படி கேட்ச டிராப் பண்ணிட்டாரு. நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. நான் கடைசியா எப்படி விட்டுட்டாங்க. இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல. யாக்கர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு போல இருக்கு. 4 பால்ல 3 யாக்கர். மிஸ்டர் சங்கு அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் மிஸ்டர் சங்கு 6 பால் 6 யாக்கர் போடுவாரு.
6 பாலுக்கு 6 ஏக்கர். எஸ், ஆனா டோட்டலா 12 பால் போடுவார் ஒரு ஓவருக்கு. கரெக்ட். வைடு, நோ பால் அதெல்லாம் இருக்கு. கேட்சா? கேட்ச் எல்லாம் இல்ல, ஒரு ரன் தான். ரெண்டாவது பால், ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. பயங்கரமான ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ங்க. சோ ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் விக்டோ உள்ள வந்திருக்காரு. ஹாய் மிஸ்டர் விக்டோ. எஸ் ஹாய். 2 hours முடிஞ்சிருக்கு. 13 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிருக்கு. ஓகே போடுங்க டிஜே. விக்டோ ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்களேன். ஆஹா, ஷோல்டர் மூவ்மெண்ட். கேமரா பார்த்து ஆடுங்க. சைடுல கேமரா இருக்கு பாருங்க. ஓ நேரா பார்த்து ஆடுவீங்க சேர் கேர்ள்ஸ் பார்த்தா? ஆஹா, Mr. Victor, bowler's name. Okay. You full toss, low full toss. சிவா உசாரா ரே சிவா, கொஞ்சம் க்ளோஸ் ஆ ரொம்ப நாங்க தள்ளிதோல. டேய் கொஞ்சம் பின்னாடி போயா நீ. அந்த கேப் பாறா. பின்னாடி போ. ஓகே, உதயா சொல்லிருக்காங்க. அப்படியே பால கீழ போடு அப்படியே. இல்ல நீ சொல்லு. போல்ட் கேக்குறாரு கீப்பர். மிஸ்டர் விக்டர், வாட் ஹேப்பன் மிஸ்டர் விக்டர்? ஓகே, கண்ணாடி போடுங்க. சாரி, தீபன் இருந்தாரு. ஓகே மிஸ்டர் விக்டர் சொல்லு. ஓகே தீபன் சொல்லுங்க. என்னாச்சு, அவுட்டா இல்லையா? இல்ல கிளியரா ரிவ்யூ இருக்கு, பாத்துக்கலாம். ரிவ்யூ கேட்கலாம். ஃபீல்டிங் அணியினர் டவுட்ஸ் இருந்தா ரிவ்யூ கேட்கலாம். கேட்டிருக்காங்களா? ஓகே, அப்புறம் டைமிங் அவுட் அதான் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. தேர்ட் அம்பையர் சீக்கிரம் பாருங்க அப்படிங்கிறாங்க. தேர்ட் அம்பையர் விமல் சர்மா பாப்பாரு. சூடு கண்ணா. தெரியாதா? ஓகே, அவுட் கொடுத்திருக்காங்க. போடு உள்ள போடு. ஏய் தள்ளி வாடா, ஊட்டி வாடா. அப்படியே போடு. ஓகே, தேங்க் யூ. ஒயிட் பால். எல்லாம் போடுற ஒரு விக்கெட் எடுத்து கூட ஆஃப்ல போட்டு. ஃபீல்டிங் ஃபுல்லா ஆஃப்ல இருக்குது. சர்தே மூணாவது ஓவர் தான் போயிட்டு இருக்கு. ஸ்கோர் 16 தான் அடிச்சிருக்காங்க. ஷார்ட் பால், பாயிண்ட்ல யாருமே இல்ல. டீப் பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டர் எடுத்துட்டாருங்க. 4வது விக்கெட் டவுன். நல்லா கேட்கறான். ஏய் சூப்பரா.
கொஞ்சம் ஃபைனா அந்த பக்கம் போடுறா தப்பு பண்ணாரா 3 ரவுண்டா வேஸ்டா நல்ல கீப்பிங் ஸ்கில்ஸ் பார்க்குறோம். ஒயிட் சைட் டெலிவரிலாம் ரொம்ப வைடாக போகுது. அப்படியே 2-3 டைவை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு கீப்பர். எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே பின்னாடி கொடுக்காம கீப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. அகெயின் இன்னொரு ஸ்டாப் பார்க்குறோம். போலர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மேபி அவுட் ஃபீல்டில் காற்று அதிகமாக இருக்கிறதுனால பாலை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு போடு பால பாரு ஆப்ல போட்டா விக்கெட் பாரு அழகா தூக்குறான் நீங்க போறதுக்கு. எக்ஸெல் ஆடி இருக்காரு. லெக் பை இல்ல பேட்னா ஃபர்ஸ்ட் பேட்னா சரியான பாலுங்க. சூப்பரா போட்டாரு. குச்ச பார்த்து போட்டிருக்காரு. அண்ட் அதோட அடுத்த விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ விக்கெட் நம்பர் 5 டவுன். விக்கெட் இருக்கு. அப்படியே ஒன்னு எடுத்து டேய் முன்னாடி வா. நல்ல ஷாட். மேல போயிருக்கு. 2 ஃபீல்டர்ஸ் கேப்ல தான் விழுந்திருக்கு. நல்ல ஃபீல்டிங். அண்ட் 3 ஓவர் எங்க முடிஞ்சிருக்கு. செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் 3 ஓவர் முடிவில் 20 ஓட்டங்கள் எடுத்து 5 விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. காலில் பட்டிருக்கு. இன்னொரு டாட் பால். மிஸ்டர் விக்டர் ஏதோ கேட்குறாரு. அவர் கொஞ்சம் பாருங்க. Big swing of the bat. நல்ல ஓவர் இது. 4 பால் 1 ரன் தான் கொடுத்திருக்காரு. ஸ்லோவர் பால் அண்ட் அவுட்டுங்க. போல்டு.
எஸ் 4வது ஓவரும் இங்கே முடிவு பெறுது. செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் 21 ஓட்டங்கள் எடுத்து 6 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் மிஸ்டர் சங்கு, செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ், அதாவது செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் தெரியுமா உங்களுக்கு இந்த டீம்? தெரியுமே, விளையாடிட்டு இருக்காங்களே. கண்டிப்பா சூப்பர் கிங்ஸ்னு முடிச்சிருக்காங்க அவங்க பேரை. எங்க டீம் பேர் தெரியுமா? உங்க டீம் பேர் நாளைக்கு ஆடுது 10 மணிக்கு. டீம் பேரு? டீம் பேரா தெரியல. மீன் குழம்பா? இன்னும் கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11. கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11. நிஜமாவா? நிஜமாதாங்க. அப்படியா? நாளைக்கு 10 மணிக்கு மேட்ச். ரைட். ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க தான் போடுறீங்களா நாளைக்கு? தெரியலங்க, எங்க கேப்டன் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. கேப்டன் கொடுப்பாரா இல்லையா? 15 மெம்பர்ஸ் இருக்க நானும். ஓகே. சோ மேபி ஆட விட்டாலும் விடலாம். 15 மெம்பர் ஸ்குவாட்ல நீங்க இருக்கீங்க. ஆமா, 15 மெம்பர்ஸ்ல 11th வருவானான்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. சோ அணியோட நலன், அணியோட நலன் கருதி உங்களை வெளில உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்கன்னா வெளிய உட்கார்ந்து தான் ஆகணும். கண்டிப்பா. சோ டீம் மீட்டிங்லாம் இருக்கா இன்னைக்கு நைட்? நாளைக்கு மேட்ச் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இருக்கும். ஈவினிங் இருக்கும். ஆமா, நிச்சயமா இருக்கும். நான் தான் வந்து இங்க கமெண்ட்ரியில இருக்கிறதுனால என்னால டீம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. ஆஹா. சோ இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணி ஆகணும். ஐயோ, சைரன் போட்டுருக்காங்க. ஒரு நோ பால். மிஸ்டர் விக்டோ, என்னாச்சு? எதனால நோ பால்? நேத்துல இருந்து சைரன் சவுண்ட் இந்தியா ஃபுல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஃபீல்டர்ஸ் பத்தலையாமா? ஓகே, ஏன்னா இது வந்து ஃபைனல் ஓவர் இந்த இன்னிங்ஸ்ல. வெளிய 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் அலௌட். ஃப்ரீ ஹிட் போட்டாருங்க. டெலிவரிங்க. ஓ அது ஆஹா ஆஹா. தலைவா ஃப்ரீ ஹிட் தான். ஏன் டைவிங் எஃபோர்ட்? பின்னாடி தான் ஃபீல்டர் இருக்கே. ஃப்ரீ ஹிட்ல ஒரு ரன். ஏதாவது ஒரு கிளாசிக் கேட்சஸ் மாட்டாதா? அது அவருக்கு மெமரிஸா இருக்கும் ஃபியூச்சர்ல அதை பார்க்கிறதுக்கு. அதான் ட்ரை பண்றாரு டைவ்ல ஒரு கேட்ச் பிடிக்கலான்னு. செம்மையா போட்டாரு ஒரு யாக்கர். ஓகே ஓகே ஓகே, ஒரு ரன் போதும், விடுங்க. கம்மியான ஸ்கோர் தான். ஸோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25. செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் அடிச்சிருக்காங்க. ஃபைனல் ஓவர் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் 2 பால் முடிஞ்சிருக்கு. 4 பால் இருக்கு. எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் சங்கு? 4 பால் இருக்கா? ஆமா, 3 ரன். 3 ரன் வருமா 4 பாலுக்கு? அப்படிதான். ஓஹோ. ஆஹா, கேட்சா? கேட்ச்லாம் இல்ல, யாருமே இல்ல அங்க. 4ஆ? நல்ல வாய். 4 வாய். ரன்ஸ். என்ன வாய் அவன் வாய். நல்ல வாய். 4 runs to batting team. ஓகே. வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குது இன்னைக்கு. அடிச்சாருங்க, கேட்ச் தாங்க. சூப்பர்ங்க, நல்ல கேட்ச். 7வது விக்கெட் டவுன். மிஸ்டர் விக்டோ அப்படியே நிக்காதீங்க, திரும்புங்க. சிஸ்டர்ஸ் ஞாபகம் இருக்கட்டும், தங்கச்சிகள். அடுத்த டான்சர் அம்பையர் யார் வர போறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு? அடுத்த டான்சர் எங்க போனாரு? இன்னைக்கு நல்ல கிளாசிக்கான Dress எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. கிளாசிக்கான Dress-ஆ? பாருங்க Dress பாருங்க, நல்லா Dress பார்த்தேன். ஏதோ ஹாஸ்பிடல் நர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஹாஸ்பிடல் நர்ஸ் மாதிரி இருக்காங்களா? அந்த Dress தானே அது? நீ இந்த டோர்னமெண்ட் முடியற வரைக்கும் அவங்க பக்கத்துல வந்து டான்ஸ் ஆட முடியாது. ஐயோ, இன்னொரு விக்கெட், 8வது விக்கெட் காலிங்க. சூப்பரா போடுறாரு. ஆமாங்க ஆமாங்க. ராகுல் ஓகே. கடைசி பந்து இந்த இன்னிங்ஸ்ல செம்பாக்கம் சூப்பர் கிங்ஸ் அணியினர் 29 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. 8 விக்கெட் எடுப்பு. லாஸ்ட் பால் ஸ்லோ பாலுங்க, பூ பந்து அவுட். லாஸ்ட் பால்ல இன்னொரு விக்கெட். 29 ரன்ஸ், 9 விக்கெட்ஸ் அண்ட் 30 ரன் அடிச்சா வின். சேசிங் டீமான அடேங்கப்பா 11s. எங்க டீமோட கோச் இப்பதான் ஃபோன் பண்ணாரு மிஸ்டர் பரத். நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இப்பதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன ஒரு டீமுக்கு வந்து பாசிட்டிவா பேச மாட்டேன்ற, ஃபர்ஸ்ட் ஓவருக்கு போடுவேன், விக்கெட் எடுப்பேன், நாங்க தான் கப்பு அப்படின்னு பேச மாட்டேன்றேன். ஆஸ் அ கோச்சா உன்னை வந்து நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சக்கரபாணி அவர்கள், எங்களோட டீமோட கோச் சக்கரபாணி இப்பதான் தொலைபேசியில் அழைப்பு விடுத்து என்னை கடிந்து கொண்டார்.
சச்சோ ஒரு பரபரப்பான உலக சூழ்நிலை, உலகம் சென்று கொண்டிருக்கிறது, இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்குது. நம்மளோட டோர்னமெண்ட்ல அடுத்த மேட்ச் நமக்கு. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, நீ தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுன்னு சொல்ல வேண்டியதுன்னு அப்படிலாம் கேட்கிறாரு எங்களோட கோச். ஸோ கோவளம் சூப்பர் கிங்ஸ் 11ஓட கோச்சுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்றேன் சக்கரபாணி அவர்களுக்கு. எனக்கு இந்த டிஜேக்கு பயந்துன்னு தான் நான் நிறைய பேசாம இருந்தேன் மிஸ்டர் கோச். இந்த டிஜேக்கு பயந்துன்னு தான் நான் பேசல. ஏதாவது நிறைய பேசிட்டு நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிட்டா என்ன பண்றது, ஸ்ட்ரெச்சர்ல தான் தூக்கிட்டு போனோம். ஸோ எனிவே கோச்சோட இந்த அறிவிப்புக்காக எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. நாளைக்கு வந்து நான் ஒரு ஓவர் போடுறேன், 11th நான் இருப்பேன். கண்டிப்பா எதிர்பார்த்த மணியினர் எமரால்டு தையூர் வர்சஸ் ஏரிக்கரை திருவடந்தை. 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எமரால்டு கேப்டன் அண்ட் ஏரிக்கரை கேப்டன் உங்களோட டீம் ட்ரெஸ் போட்டு வாங்க. ஏரிக்கரை கேப்டன் மிஸ்டர் சந்துரு, எமரால்டு டீம் கேப்டன். பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுங்க. ஃபீல்டர்ஸ் ரெடி, அம்பையர்ஸ் ரெடி. மிஸ்டர் விக்டோவை கோவப்படுத்தாதீங்க. கோவப்படுத்துனீங்கன்னா அங்கேயே அவர் டான்ஸ் ஆடுவார். அப்படியா? ஆமாவா, டான்ஸ் ஆடுவீங்களா? பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுங்கப்பா. பேட்டிங் டீம். எஸ், தேங்க் யூ தேங்க் யூ. ஏரிக்கரை திருவடந்தை டீம் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு திரு டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவம் படம் குறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். பேட்டிங் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விளையாட போற டீம் ஏரிக்கரை திருவடந்தை வர்சஸ் எமரால்ட். ஓகே, 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி. அடேங்கப்பா 11 2 ஓபனர்ஸும் உள்ள இருக்காங்க. ஷார்ட் பால் அவுட் சைடு எட்ஜ், நல்ல சவுண்ட். அவுட். முதல் பால் விக்கெட். மறுபடியும் பார்க்கிறோம். முதல் பால் விக்கெட். அடுத்த மேட்ச்ல இது போல ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் முதல் பால்ல கிடைக்குது. கரெக்ட். அவங்களும் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்தாங்க. சோ பெஸ்ட் ரிவெஞ்ச். இப்போ இவங்களும் போட்டு ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்துறாங்க. இப்போ பரத் சொல்லுங்கண்ணா. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சேர் கேர்ள்ஸ். அடுத்து நீங்க தான் வரணுமா? நான் வரல, நான் கால்ல அடிபட்டிருக்கேன் எனக்கு இன்னைக்கு. நாளைக்கு வரேன். ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கு. நாளைக்கு வரேன். நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு நீங்க இந்த ஸ்டேர் கேர்ள்ஸ் பக்கம் வராதீங்க. நான் வரல. இப்பதான் நர்ஸ் மாதிரி இருக்காங்க. நீங்க Dress போடுங்க. ஆமா, ஸ்டேஜுக்கு வந்தா எனக்கு என்னமோ ஹாஸ்பிடலுக்குள்ள வந்த ஃபீலிங் மாதிரியே இருக்கும். அதனால நான் வரல. அவ்வளவு நர்ஸ்லாம் வேண்டாம். ஓகே ஓகே ரைட். ஹாஸ்பிடல்னா பயம் எனக்கு. அதனால சரிங்க பரத், நாளைக்கு நடக்கிற மேட்ச்சுக்கு நீங்க இருக்கீங்கல்ல எங்களுக்கு கமெண்ட்ரி பண்றதுக்கு. என்ன நாளைக்கு நடக்க போற எங்க மேட்ச்சுக்கு சூப்பர் கிங்ஸ் 11க்கு நாளைக்கு இருக்கேண்ணே. இருக்கிறீங்களா? ஆமாண்ணா இருக்கேன். என்னங்க அப்படி ஒரு சலிச்சுக்கிட்டு பேசுறீங்க? என்ன பண்றது? இல்ல நீங்க ஆடுறீங்க, அதை வேற பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சு தான். அதுதான் புரியுது. கர்த்தரே எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு ஏதாவது இந்த டோர்னமெண்ட் இந்த இடத்துல விளையாடுறதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் டிப்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்க போறீங்க வெற்றி பெறதுக்கு? ஆஹா, நல்ல எஃபோர்ட்டுங்க அந்த பவுலர் கிட்ட இருந்து. நல்ல இன்டென்ஷன்.
காலையில எல்லாம் விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டிஜே இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோ. சங்குண்ணா போட்டு அடி வாங்க வர பாரு ஓவர்ல, அப்ப இதை யூஸ் பண்ணிக்க. அது கஷ்டம்பா, அவர் ஓவர் அடிக்கலாம் முடியாது. ஏன்னா 11ஸ்ல இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அப்படிதானே? இல்ல கண்டிப்பா 11th இருப்பேன். அவர் இல்ல, வைஸ் கேப்டன் நான் தாங்க. கிடையாதுங்க. அப்படிங்களா? நாளைக்கு தான் பார்க்க போறேனே, 10 மணிக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன். பார்க்க தானே போறீங்க இந்த ஐயோ காலியோட பவுண்டரி ஆட்டத்தை. இந்த நேரத்துல மிஸ்டர் விக்டோ சாரி boundary. மறந்துட்டோம். பவுண்டரி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். நம்ம இந்த சாங் என்ன போட்டுருந்தா நாங்க ஆமா உடனே அலர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கோம். எஸ். ஓகே, ஒரு டாட் பால் இங்க. ஆனா உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? உங்க டீம் நாளைக்கு இப்ப பிளானிங் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? பிளானிங்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க. நீங்க ஏதாவது எங்களுக்கு ஏதாவது நுணுக்கங்கள், விளையாட்டு நுணுக்கங்கள் எப்படி நாளைக்கு தூக்கி அடிச்சாருங்க தண்ணியில. ஆறு தான் ஆறுங்க, ஆறு. அகைன் ஒரு ஷார்ட் பால் அதே சைடுல தான் போக பார்த்தாரு. வைட். ஓகே, थैंक यू மிஸ்டர் விக்டோ. நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன். ஸ்டைலிஷா குடுக்குறீங்களே, எங்க கத்துக்கிட்டீங்க? ஓ, லெஃப்ட்லயே புடிச்சு போடுவீங்களா? நோ பால் கொடுத்திருக்காரு. லெக் அம்பயர் சாலமன் புடிச்சிட்டாரா என்ன? இல்ல நோ பால். எதுக்கு நோ பால் சாலமன்? சொல்லுவார், இருங்க. சர்க்கிள்குள்ள என்ன ஆச்சு? ஓகே, ஃப்ரீ ஹிட் டெலிவரி. சரியா மீட் ஆகல. நோ பால் கிடைச்சிருக்கு ஃப்ரீ ஹிட்ல. அந்த ஃப்ரீ ஹிட்ல நோ ரன். சோ ஃபீல்டிங் செட்டப்ல வந்து நோ பால் கொடுத்திருக்காரு அம்பையர். நோ பால் கிடைச்சிருக்கு ஃப்ரீ ஹிட்ல இல்ல, ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு நோ பால்ல. ஃப்ரீ ஹிட் கிடைச்சிருக்கு நோ பால்ல. சோ முதல் ஓவர் முடிவுக்கு வருது. அடேங்கப்பா 11 16 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்புக்கு இருக்காங்க. இப்போ 24 பந்துல 14 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. போடுங்க டிஜே. பேட்ஸ்மேன் bowler நேம் கொஞ்சம் சொல்லுங்க அம்பையர். bowler நேம் ஷார்ட் பால் தூக்கி மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. கண்டிப்பா இன்னொரு ஒரு ஆறுங்க. டிஜே தூங்காதப்பா. அவுட் சைடு எட்ஜ், கீப்பர் பின்னாடி போயிருக்கு. ஒரு ரன். நல்ல ஷாட் மிட் விக்கெட் திசையில பார்த்தோம். தக்ஷணாமூர்த்தி போலிங் போடுறாரு. சரத் அவரோட முதல் 6 அடிச்சாரு மிட் விக்கெட்ல. இப்போ ஸ்ட்ரைக்ல அருளேஷ். யாருமே இல்ல அங்க. 4 ரன்ஸ்ங்க. பவுண்டரிங்க, பவுண்டரி. இன்னைக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது பரத். ஆமாண்ணே, கண்டிப்பா. எனக்கு இன்னும் கண்ணாடி வரல.
என்னது கண்ணாடி வரல. ஆமா ஆமாங்க. நந்தா, மிஸ்டர் நந்தகுமார், பரத், மிஸ்டர் அருண், இவங்க 2 பேருக்கும் நீங்க இன்னும் ஸ்பெக்ஸ் கொடுக்காம இருக்கிறீங்க. கூலிங் கிளாஸ் கொடுங்க தயவு செய்து. இன்னும் 20-25 நாட்கள் இருக்கிறது. ஓ, சேர் கேர்ள்ஸுக்கும் வேணும்ல? அதானே பார்த்தேன். வாங்க. எங்க நானா கேட்கலங்க, அவங்களும் அங்க இருந்து குரல் கொடுத்தாங்க. சரி. ஆமாங்க. நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய பார்வை வந்து இவங்க 2 மீதும் பட வேண்டும். கூலிங் கிளாஸ் கொஞ்சம் குயிக்கா டெலிவரி பண்ணுங்க. நந்தா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. அம்பையர்ஸுக்கு, சவுண்ட் சிஸ்டம்ஸ்க்கு, இங்க ஆப்ரேட் பண்ற எல்லாருக்கும், வாலண்டியர்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா. டிஜே என் உயிர் எடுக்கிறாரு. எனக்கு அப்படின்னு. ஆமா. டிஜேக்கும் வரலையா? ஓகேப்பா, சொல்லிட்டேன்ப்பா டிஜே. ஓகேவா, எனக்கு கலாய்க்க கூடாது அப்புறம். ரைட்டு. 2வது ஓவர் முடிஞ்சிருச்சா? எஸ், முடிஞ்சிருச்சா? ஓகே, டன். ஸோ 2வது ஓவர் முடிஞ்சிருக்கு. அடேங்கப்பா 11 20. இப்போதானே உனக்கு கண்ணாடி கேட்டதை, வெயிட் பண்ணு, வேணான்னு சொல்லிடுவோம். இப்போ எவ்வளோ அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18 பந்தில் ஒரே ஒரு ரன் அடிக்கணும். மேட்ச் இப்போதைக்கு ட்ரா ஆயிடுச்சு. 2 ஓவரில் 29 ரன் அடிச்சிட்டாங்க. அடேங்கப்பா 11. ஸோ 18 balls and 1 run to win. தீபன் இந்த பக்கம் நழுவின்னு வராரு. ஷார்ட் பால் கவர்ஸ் மேல ஆடிட்டாரு. ஃபீல்டர் இருக்காராங்க. சூப்பர், நல்ல கேட்ச்ங்க. பரவாயில்ல, வெரி குட் கேட்ச் டீப் கவர்ஸ்ல. அடுத்த பேட்ஸ்மேன் வாங்க, ஒரு ரன் ஆடினா வாங்க வாங்க வாங்க. ஓகே, தேங்க் யூ. ஸ்லோவர் பால் போட்டிருக்காரு, அருமையா போட்டிருக்காருங்க. 18 பால்ல ஒரு ரன் அடிக்கணும், ஒரு விக்கெட், ஒரு டாட் பால். மிஸ்டர் சங்கு, சொல்லுங்க பரத். பேட்ல பட்டிருக்கு. ஓகே, இதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. அண்ட் 3வது ஓவர்லயே அடேங்கப்பா 11 இந்த மேட்சோட டார்கெட்டான 30 ரனை ஈஸியா கம்ஃபர்டபுளா கிராஸ் பண்ணிருக்காங்க அண்ட் வின்னும் பண்ணிருக்காங்க. அண்ட் வின்னிங் டீம் அடேங்கப்பா 11 டைரக்டா பிரசன்டேஷன் ஏரியாக்கு செல்லவும்.